ட்விஸ்டர் குட் மார்னிங். வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர் லேபர்ஸ்க்கு இது போற நாங்க டிசைட் பண்ணிட்டோம். ஸ்கில்டு ஒர்க்கர் சேர்ந்து குடிங்க. உங்களுக்கு வேற கண்டென்ட்டே கிடைக்கல போல இருக்கு. புடிச்சவங்க இந்த வார்த்தையா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரெண்டு பேரும் அப்படி டேய் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே தெரியலையா? நேத்தும் இதை பூச்சியா அழுதுட்டு இருந்தீங்க, இன்னைக்கும் இதை பூச்சியா அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ நேற்று ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த முறை தீபக் பண்ணது கொஞ்சம் குசும்பு மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நம்ம அருண் உள்ளே வரும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, வாங்க ட்விஸ்டர் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அருண் செம்மையாக காண்டாயிட்டாரு, ப்ரோவோக் ஆகிட்டாரு, நல்லாவே தெரியுது. ஏன்னா அவருக்கு கொடுத்த பட்ட பேர் தான் அந்த ட்விஸ்டரு. வாங்க ட்விஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே சமகாண்டாயிட்டார் அருண். உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் மேட்ரு வந்துட்டு தொத்திக்க ஆரம்பிச்சிச்சு நேற்று மாதிரியே. ஸோ நான் லேபருக்குலாம் வந்துட்டு இந்த டீ போட்டிருக்கேன் குடிக்கணுன்னொன்னே ஸ்கில்டு ஒர்க்கர் நீங்களே குடிங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அப்படியே பயங்கரமாக வந்துட்டு அந்த இடத்துல சண்டை பயங்கரமாக பற்றிக்கிச்சு. இது கூட பரவாயில்லைங்க. அந்த இடத்துல வந்துட்டு அருண் கத்தும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே அருணை வந்துட்டு சொல்கிறாங்க, எதுக்காக தேவையில்லாமல் இந்த விஷயத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏன் தீபக் கூட உங்களுக்கு இதை விட்டால் வேறு டாப்பிக்கே தெரியாதா, வேறு விஷயமே தெரியாதா, அதையே பிடிச்சிக்கிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி தீபக்கும் ஓரளவுக்கு மேலே கத்த ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த சைடும் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு யார் அருண் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. லேபர் வந்துட்டு ஒன்றும் பெருசு கிடையாது, ஸ்கில்டு ஒர்க்கரும் லேபரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவருக்கு வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. அருண் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு, உங்களுக்குலாம் என்னதான் ஆச்சு, அவர் பேசுறது தப்புன்னு உங்கள் யாருக்குமே தெரியலையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்துறாரு. பட் மற்ற ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அருணை தான் பிடிச்சி கத்துறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது. அருண் ஓரமாக போய் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நேத்தே இந்த விஷயம் வந்துட்டு முடிக்கப்பட்டு தான் இருந்துச்சு. இந்த விஷயத்தை ஆரம்பித்தது கூட அருண் சொல்லலாம் அந்த சமயத்தில். பிகாஸ் அவர் அங்கே சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அதாவது சமையலில் இருக்கவங்க கொஞ்சம் சமையல் அறிவுடன் இருக்கணும், பட் லேபர் அப்படின்றது வந்து லேபர் ஓரியன்டன்றது வந்துட்டு அந்த ஒர்க்கை யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடை தான் அவர் சொன்னார். இது அருண் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் மேலே, லேபர்ஸ்லாம் வந்துட்டு கீழே, அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டாரு. டிஸ்கிரிமினேஷன் பண்ணாதீங்க, நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு அந்த இடத்துலையே சொல்லிட்டாரு. யார், நம்ம தீபக் வந்துட்டு சொல்லிட்டாரு. பட் அருண் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நீங்கள் கிச்சன் சமையல் மட்டும் தான் முக்கியம், பாத்ரூம் கிளீனிங்கும் வீடு க்ளீன் பண்ணுறவங்களும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஃபஸ்ட்டு இவராக எடுத்துகிட்டு வந்தார். அதாவது கிச்சன் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஏன்னா எல்லாருக்கும் சமைக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட கிராசரிஸ்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும், புது கிராசரிஸ் போட்டால் நமக்கு ஒரு நாள் சோறு வராது, ஸோ ரொம்ப கஷ்டம், 15 பேரும் கஷ்டப்படணும். பட் ஆனால் இந்த க்ளீனிங் ஒர்க்கை வந்துட்டு பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம், அதனால் வந்துட்டு கிச்சன் டீமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. அவ்வளோதான். இதை வந்துட்டு உடனே இவர் எடுத்துக்கிட்டாரு. ஸ்கில்டு ஒர்க்கர்ன்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஸ்கில்டு ஒர்க்கர்னா மேலேயா, லேபர் ஒர்க்கர்ஸ்னா கீழேயா அப்படின்னு சொல்லிட்டு அருண் நேற்றுலேருந்து இந்த ஒரு வார்த்தையை வச்சே விளையாடி வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு தீபக் கொஞ்சம் குசும்பு தான். வந்த உடனே வந்துட்டு வாங்க ட்விஸ்டர் அப்படின்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். அந்த ப்ரோவோக் ஆவான்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தையை விட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பயங்கரமாக சண்டை பிடிச்சிச்சு. ஓரமாக போய் எழுதுனுங்கிறார் அருண். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.